Hi friends, welcome to Salem Punita's Recipes. இந்த வீடியோவில் தக்காளி பழத்தை வச்சு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபி தக்காளி சாப்பீஸ். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். தக்காளி பழம் நல்ல பழுத்த பழமாக இருந்தால் பார்க்கவே ஆசையாக இருக்கும். இந்த மாதிரி தக்காளி பழம் இருந்தால் தக்காளி சாப்பீஸ் செய்யலாம். இது சாதத்தோடையும் சாப்பிட்லாம், இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அடிச்சுட்டு நம்ம வடிகட்டி வச்சுக்கலாம். ஏன்னா தக்காளி பழமாக இருக்கிறதில்ல, கெட்டியாக இருக்கிறது. இப்போ பாருங்கள், தக்காளி அரைச்சி வடிகட்டி வச்சுக்கிட்டாச்சுங்க. இது ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம மசாலா அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் இந்த அளவுக்கு தேங்காய், இது வந்து ஒரு அரை கப் அளவுக்கு இருக்கும். கொத்தமல்லி 2 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், கசகசா அரை டீஸ்பூன், பட்டை லவங்கம் சின்னதாக இருந்தாவே போதும், இந்த அளவுக்கு போட்டால் போதும். ஒரு 3-4 பட்டை, 6 லவங்கம், இதையும் இது கூட சேர்த்துக்கணும். மிளகாய் 2 காஷ்மீரி மிளகாய், 1 வரமிளகாய், இந்த அளவுக்கு போட்டுக்கலாம். ஏன்னா அரைக்கிறப்பவே ஜாஸ்தி போட்டால் ஜாஸ்தி ஆயிடுச்சுன்னா கம்மி பண்ண முடியாது. நம்ம கம்மியாக போட்டுக்கலாம். அரைச்சிட்டு நம்ம குழம்பு வைக்கிறப்ப பத்தலை அப்படின்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாத்தூள். இஞ்சி பூண்டு, இஞ்சி இந்த அளவுக்கு இருந்தால் போதும். பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டு, சின்ன சின்னதாக இருக்கிறதுனால 10-12 பூண்டு இல்லைன்னா 6 பூண்டு இருந்தால் போதும், 6 பல் பூண்டு இருந்தால் போதும். இதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ நம்ம போய் அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், நைஸாக அரைச்சாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இப்போது ஒரு நான்ஸ்டிக் பேனை அடுப்பில் வச்சுக்கலாம். இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் ஜாஸ்தியாக எண்ணெய் இருந்தால் நல்லாயிருக்கும். இப்போது எண்ணெய் காஞ்சிருச்சு. நம்ம கடுகு உளுத்தம் பருப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு போட்டாவே போதும். இப்போ இது கூட இந்த அளவுக்கு ஒரு அரை கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு வந்து சின்ன வெங்காயம் ரொம்ப நல்லாயிருக்கும். சின்ன வெங்காயம் கிடைக்கல அப்படிங்கிறப்ப பெரிய வெங்காயமும் இதே மாதிரி இந்த அளவுக்கு பொடியாக கட் பண்ணிக்கணும். கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கணும். இது கூடவே கருவேப்பிலை, தாளிப்பு வடகம், இதெல்லாம் நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். தாளிப்பு வடகம் வந்து இந்த மாதிரி குழம்புக்குள்ள நல்ல வாசமாக இருக்கும். நம்ம கொஞ்சம் தான் போடுவோம், ஆனால் அதனோட டேஸ்ட்டு தனியாக இருக்கும். நல்லா வதங்கினதும் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கணும். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதங்கணும். நல்லா எண்ணெய் பிரியிற வரைக்கும் நல்லா வதங்கி வரணும். ஏன்னா நம்ம பச்சையாக அரைச்சி வடிகட்டி வச்சுருக்கோம். பச்சை வாசனை போய் நல்லா வதங்கிருச்சு அப்படின்னா எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்போ நாம் அரைச்ச மசாலாவை கூட சேர்த்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. நம்ம அரைச்ச தக்காளி கூட சேர்த்துக்கலாம். நமக்கு இந்த தக்காளி சாப்பீஸ் செய்கிறப்ப நமக்கு தக்காளி நல்லா ரெட்டிஸாக இருந்தால் குழம்பு பார்க்கவே அவ்வளோ அழகாக இருக்கும். நல்லா சிவப்பு கலரில் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்ல கலராக இருக்குது. இது கூட கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம செய்கிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இது ரொம்ப நல்லாயிருக்கும்.
நம்ம இட்லியோடு சாப்பிட்றப்ப அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம வெளியெல்லாம் ஊருக்கெலாம் போகிறப்ப இட்லி செஞ்சு இந்த தக்காளி சாப்பீஸை செஞ்சு கொண்டு போனோம்னா நமக்கு சாப்பிட்றதுக்கே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அவ்வளோ நல்லாயிருக்கும். சாதத்தோடையும் அப்படி தான், ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாதத்தை நல்லா குழைய வேக வைக்கக்கூடாது, கொஞ்சம் பருக்கையாக வேக வச்சு இதை பசஞ்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ நல்லாயிருக்கும். டிஃபன் பாக்ஸ்லாம் கொடுத்து அனுப்புங்க. குழந்தைங்க மிச்சமே வைக்க மாட்டாங்க, ஃபுல்லாக சாப்பிட்டு வந்துடுவாங்க. தக்காளியை நல்லா பழுத்த தக்காளியாக இருந்தால் நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு அப்படியேவும் வதக்கலாம். இப்போ நல்லா கெட்டியாக இருக்கிறதுனால வதங்கிறதில்ல, அதனால தான் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கிறது. அரைச்சி சேர்த்துட்டா அந்த தோல் இல்லாமல் இருக்காது, ஈஸியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அப்படியே பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம வதக்குனா அந்த தோல் வரும், அதை எடுத்துகிட்டு சாப்பிட்ணும். குழந்தைங்களுக்கு அதெல்லாம் கஷ்டமாக இருக்கும். சின்ன வயசில் நாமளே அப்படி தானே. பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு, எண்ணெய் பிரிஞ்சு வருது. இந்த சமயத்தில் நம்ம அரைச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். இதில் இப்போ நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். பாருங்க, வெந்து வந்துட்டுருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடும். ஆனால் நம்ம மூடி வச்சு தான் வேக வைக்கணும், இல்லைன்னா மேலேயே தெறிக்கும். ஆனால் கெட்டியாக தான் இந்த குழம்பு வைக்கணும், தெரித்து விழும். அப்போ நம்ம மூடி தான் வச்சு வேக வைக்கணும். சேர்த்தணும், நிறைய தேங்காய் சேர்த்தனோம்னா புளிப்பு கம்மியாக போயிடும், நல்லா இருக்காது. நான் இப்போ 5 தக்காளியை பெருசாக எடுத்திருந்தேன். அது கண்டிப்பாக 1/4 கிலோவுக்கு மேலேயே இருக்கும். நான் வெயிட் போடலை, 1/4 கிலோவுக்கு மேலே இருக்கும். அதுக்கு அரை மூடி அளவுக்கு தேங்காய், அரை கப் அளவுக்கு தேங்காய், நல்லா பெரிய பெரிய பல்லாக இருந்தது. துருவி போட்டிங்கன்னா அரை மூடி தேங்காய் சேர்த்தலாம் கண்டிப்பாக. அதுக்கு நான் சொன்ன இந்த அளவுகளெல்லாம் அதே கரெக்டாக போதும். அப்போ தான் நமக்கு புளிப்பு சுவையும் இருக்கும், இல்லைன்னா சப்புன்னு இருக்கும். இப்போ நமக்கு புளிப்பு சுவையும் கரெக்டாக இருக்குது. உப்பு காரம் எல்லாமே, மசால் எல்லாமே கரெக்டாக இருக்குது. டேஸ்ட் பண்ணி பார்த்ததில் நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க, ரொம்ப அருமையாக வரும். இப்போ பாருங்கள், நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு, நல்லா கெட்டியாயிருச்சு. பாருங்கள், சூப்பராக நமக்கு தக்காளி சாப்பீஸ் ரெடி ஆகிடுச்சு. நல்ல வாசமாக இருக்குங்க, நல்ல ஃப்ளேவரோடு இருக்குது. எப்போயே சாப்பிடணும் போல் இருக்குது. அந்த தக்காளியோட புளிப்பு சுவை, அந்த மசாலோட வாசனை எல்லாமே சேர்ந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். சூப்பரான தக்காளி சாப்பீஸ் ரெடி. சூப்பரான இப்போது சாதத்தோடு நம்ம பிசைஞ்சு சாப்பிட்டு பார்ப்போம். இப்போது பஜ்ஜியோடு வச்சு தக்காளி சாப்பீஸில் சாதத்தை வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். இது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்களும் வீட்டில் இதே அளவுகளில் செஞ்சு பாருங்கள். இது புதுசாகவும் இருக்கும் உங்களுக்கு. இதை நீங்கள் இட்லி, தோசை, சாதத்தோடு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும்.
ஸ்கூலுக்கு கொடுத்து அனுப்புகிறாலும் குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் ஒரு லைக் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.